வணக்கம். உங்கள் அனைவரையும் ஸ்ரீ சமையலுக்கு வரவேற்பது உங்கள் ஸ்ரீ. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹெல்த்தி மெலான் பாயாசம். தேவையான பொருட்கள்: மெலான், முந்திரி, உலர் திராட்சை, சாரப்பருப்பு, தேங்காய் பால், ஜவ்வரிசி, ஏலக்காய், நெய், தேன், உப்பு. கட் பண்ணி வச்சிருக்கிற மஸ்க் மெலானை பெரிய கப்பில் எடுத்துக்கலாம். பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணி நல்லா ஜூஸாக எடுத்துக்கலாம். பிளெண்டர் இல்லைன்னா மிக்சியில் அரைச்சி நல்லா ஜூஸாக எடுத்துக்கோங்க. அரை பழத்தில் ஒரு பவுல் அளவு ஜூஸ் கிடச்சிருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடான உடனே ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். ஒரு கப் ஜவ்வரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு பவுல் அளவு ஜவ்வரிசி, கோகனட் மில்க், மெலான் ஜூஸ் எடுத்திருக்கேன். இதை 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதை ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் நீங்கள் எடுத்து செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜவ்வரிசி வெந்துருச்சுன்னா நல்லா கிளாஸி எஃபெக்டில் இருக்கும். இந்த மாட்டம் வந்துருச்சுன்னா ஜவ்வரிசி வெந்துருச்சுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஜவ்வரிசியை சுடுதண்ணியில் சேர்த்த உடனே நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கீழே ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஜவ்வரிசியை ஆற வைக்கலாம். இப்போ ஜவ்வரிசி ஆறியாச்சு. நம்ம ஒரு கப் கோகனட் மில்க் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெலான் ஜூஸை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. பாயாசம் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன்ல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடான உடனே முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா உடனே கரிஞ்சிரும். அதனால லைட்டு சூடாக இருக்கிறப்பே முந்திரி பருப்பை சேர்த்து லைட்டாக வறுக்க ஆரம்பிச்சிருங்க. லைட்டாக முந்திரி பருப்பு வறுத்த உடனே சாரப்பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சாரப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துக்கோங்க. இந்த சூட்டிலேயே கிஸ்மிஸ் பழம் ரெடி ஆயிரும். இதை எடுத்து பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். நாலு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்க்குறேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால்லையும் இனிப்பு தன்மை இருக்கும், பழத்துலேயும் இனிப்பு தன்மை இருக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. தேன் இல்லைன்னா நீங்கள் பனவெல்லம் கூட சேர்த்துக்கலாம். பனவெல்லம் இல்லாட்டி சர்க்கரை. பாயாசம்னாலே ஏலக்காய் தூள் ரொம்ப முக்கியம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஹெல்த்தி மஸ்க் மெலான் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு, பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் எங்களோட ஆரோக்கியமான வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ஐடி இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திப்போம்.